linear equations into variables. அதில் வந்து இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். எக்ஸசைஸ் நம்பர் 3.11ல் ஃபஸ்ட்டில் வந்து ஃபோர்த் சப்டிவிஷன். √2x minus √3y equal to 1 இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது √3x minus √8y equal to 0 இது செகண்ட் ஈக்குவேஷன். என்ன சப்ஸ்டியூஷன் மெத்தட் லாஜிக் என்னென்னா, ஒரு ஈக்குவேஷன்லேருந்து y ஈக்குவல் டு அல்லது x ஈக்குவல் டுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஒய்னு எடுத்துப்போமே, y ஈக்குவல் டுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் x. அது இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதில் ஒரு வேரியபிள் ஆகிடும் ஒரு ஈக்குவேஷன், அதை சால்வ் பண்ணி x கண்டுபிடிக்கணும். அந்த x ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி y. இப்போது ரெண்டாவது ஈக்குவேஷனில் வந்து கான்ஸ்டன்ட் 0ன்னு இருக்கிறதுனால செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணிப்போம். இல்லது x கண்டுபிடிக்கலாம் அல்லது y கண்டுபிடிக்கலாம், நம்மளுடைய சாய்ஸ். ஸோ x நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து -√8y நான் ரைட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போது √3x ஈக்குவல் டு √8 இன்ட்டு y. x கண்டுபிடிக்கலாம் ஆர் y கண்டுபிடிக்கலாம். x கண்டுபிடிக்கணும்னா √3யை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ x ஈக்குவல் டு √8y divided by √3. root of 8னா √2 into 4 இல்லை √4 into 2. மல்டிப்ளிகேஷனில் ஸ்கொயர் ரூட்டை பிரிக்க முடியும். அப்போ √4 அப்படின்றது 2ன்னு ஆகிடும், இன்ட்டு √2ன்னு ஆகிடும். ஸோ √4ன்றது 2, கூட ஒரு √2 2√2. அப்போ டேரெக்டாக இந்த ஸ்டெப்லேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, √8yயை 2√2yன்னு எழுதலாம், டிவைடட் பை √3. அதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன், ஏன்னா x கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எக்ஸோடைய வேல்யூவை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒயில் இருக்கிற இந்த எக்ஸோடைய வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன், ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏன்னா செகண்டில் இருந்து தான் இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ √2 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கா, அதுக்கு போல் √2 இன்ட்டு 2√2y divided by √3 minus √3y equal to 1. ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது எல்சிஎம் எடுப்போம். டினாமினேட்டரில் இங்கே எதுவுமே இல்லை, இங்கே √3 இருக்குது. அப்போ எல்சிஎம் வந்து √3. √2 இன்ட்டு √2ன்றது 2ன்னு ஆகிடும். 2 இன்ட்டு 2 வந்து 4. அப்போது இது 4y. எல்சிஎம் எடுத்த √3யை இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது √3 இன்ட்டு √3ங்கிறது √9. √9 அப்படின்னா 3y ஈக்குவல் டு 1 அப்படி இருக்கும். ஸோ √2 இன்ட்டு 2√2ன்றது என்ன செய்யணும்னா, இந்த √2யும் மல்டிப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு √4ன்னு ஆகிடும். √4னா 2. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அதை இங்கே 4 போட்டிருக்கு. அதே மாதிரி √3 இன்ட்டு √3, √3 9. அப்படின்னா வேல்யூ 3, அதை இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த √3யை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 4y minus 3y ஒய்ன்னு ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது √3 இன்ட்டு 1 வந்து √3. இப்போ எக்ஸுடைய வேல்யூ தேவை, இந்த பாக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ x ஈக்குவல் டு 2√2 இன்ட்டு y வந்து √3 டிவைடட் பை √3. இந்த ரெண்டு √3யும் கேன்சல் பண்ணிட்டோம்னா எக்ஸுடைய வேல்யூ வந்து 2√2. தர்ஃபோர் த சொல்யூஷன் செட் எழுதும்போது என்னது, ஃபஸ்ட்டு x, ரெண்டாவது y. எக்ஸுடைய வேல்யூ வந்து 2√2, y வந்து √3. That's all.